ஒன்றிய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறை சாத்தியமற்றது என்றும் ஜனநாயகத்தை காக்க அவசியமான நேரங்களில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழுவின் பரிந்துரைகளுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கான பாஜகவின் நடவடிக்கையே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என தெரிவித்துள்ளார். और ये चलने वाला नहीं है. ये सिर्फ चुनाव जब आते कोई ना कोई कुछ मुद्दा नहीं मिल रहा उनको, ऐसी चीजें बात करने के लिए, इश्यू को डाइवर्ट करने के लिए वो बात करते हैं और इसीलिए और पूरे देश के लोग कोई मानने वाले भी नहीं हैं. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறை சாத்தியமற்றது என தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, ஒரே தேர்தலை வலுக்கட்டாயமாக திணித்தால் பின் விளைவுகள் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளார். And we have pointed out, under the present constitution, considering the diversities of our country, considering the character of being permanent constitutional body, that is election commission, India is having multiple frequent elections, will have multiple frequent elections. So the one nation one election is not possible and practical. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இந்திய கூட்டாட்சியை பலவீனப்படுத்தும் மறைமுக திட்டம் என்றும், இந்திய தேர்தல் அரசியலை அதிபர் முறைக்கு மாற்றும் RSSஇன் கபடத்தனமான நோக்கம் என்றும் பினராயி விஜயன் சாடியுள்ளார். நாடாளுமன்ற ஜனநாயக முறையை சீர்குலைக்கும் சங்க பரிவார் முயற்சிகளை ஜனநாயக சக்திகள் எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி முறைக்கு எதிரானது மட்டுமல்லாமல் நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது என்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியுள்ளார். வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம், விலைவாசி உயர்வு, பெண்கள், தலித் மீதான வன்முறை ஆகியவற்றில் இருந்து மக்களை திசை திருப்பி அரசின் தோல்வியை மறைக்கும் உத்தி என்று விமர்சித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்தை அழிப்பதுடன் ஜனநாயகத்திற்கு எதிரானது என AIMIM கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.